ரூபா 15 சேர்த்து கொடுப்போம். ஏன்னா கொண்டு விடுங்க 2.5 மாடு ஓட்டிருந்தா அவனுக்கு மாடு ஆட்டி விடணும். கையில மாடு கொடுக்கணுமா? 3 லட்சம் மாடு 3 லட்சம் ரூபா போடுறியா? 3 லட்சம் ரூபா போடுற மாடு 3 லட்சம் போடு. சரியாமா 3 லட்சம் போடுவாங்க. டேய் குடுக்குறதா வாதம் கூட கட்டு போதும் இல்ல வண்டி கட்டி போடலாம். 15 தான் கூட கட்டு போ. ஓதுன்னு சொல்றல அவங்க கட்ட மாட்டியா? நான் சொல்றேன் நிக்க மாட்டே. வேணாங்கறல சொல்றேன். ரெண்டு மூணுலாம் பார்க்கணும். அவரே கொடுக்க சொல்லட்டுமா? வேணாம் அவரு. வேணா விடு 15 மூட்டை போ. இல்ல போய் கட்டுங்க. விடு டேய் நான் 15 அவத்தை விட்டு குடிக்காதடா. விட்டு நான் குடிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்? நான் போடு பெருவல வியாபாரம். நான் செலவு கட்டிக்கல. அதெல்லாம் உனக்கு தெரியும். என்ன சொல்ற கேளு வா. என்ன ஒரு கணக்குல எப்ப என்ன வேணா சொல்லுங்க. நான் மாடு விலை பார்த்தா நான் வாங்கல அத. தெரிஞ்சு அந்த மாடு விலை பார்த்தா நான் வாங்கல. அது கணக்கே வேற. நான் சொல்றேன். நான் செலவுக்குன்னா அடேன்னு வந்தது. செலவுதா. கைய தமிழக வாதம்ல கொடுக்கணும் தமிழ போ. கட்டு போ. 10,000 பாத்து 1500 பாத்துக்கிட்டு என்னத்துக்கு? எங்களை மாதிரிலாம் கிடையாது. எங்களை மாதிரி கிடையாது. நல்லா எம்மாந்து நாங்களோட விற்க மாட்டோம். 1000 2000 பார்க்க வேணாம். நம்ம 2 பேருக்கு ஜோடி ஆர்டர் இருந்துட்டு அவன்கிட்ட வண்டி அவனுக்கு கருக்குல அவரும் கருக்க வேண்டாம் கூட. இருந்தாலும் அவங்க மலைச்சிட்டு வாங்க வேணாம். மலைக்கல ஒருத்தர் மலைக்கல கூட இல்ல வாங்கதான் பாப்பாங்க. மாட நான் மலைச்சதுனா விலை கட்டணும்டா. மலையில மலைச்சாப்பினா பேச விலை கட்டணும்டா. வாங்க தமிழ் சொல்றே அத மாத்தி அமர்தனகர ஒரு சொல்ல 50,000 தள்ளி பாருங்க. நாளை தள்ளிக்க மாட்டா. தள்ளி விக்கிறேன் தள்ளி. அட அவரே கட்டி மெயின்டெய்ன் பண்ண மாட்டாரு. மாடு திருவ மாடு சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ண? மாடு வளர்க்காம எதுக்கு நீ மாடு வளர்க்கணும் பாத்து. சலவி கட்டிங்க. சொல்றதுக்கெல்லாம் பெருசா நம்பி குடியா பேசாமே வச்சிடலாம் போ. போடா போடா இந்த காலம் எவ்வளவுக்கு முடிஞ்சு? இந்த மாடு 2 லட்சத்துக்கு முடிஞ்சிச்சுனே. 2 லட்சம்? ஆமா 2 லட்சத்துக்கு 1000 ரூபா கம்மினே. பல்லு எத்தனை? பல்லு சேர்ந்து 2-3 வருஷம் ஆச்சுனே. இன்னும் எத்தனை வருஷம் உழைக்கணும்னா? ஒரு 5 வருஷத்துக்கு ஓடுனே. கைக்குள்ள மணல் வச்சு இல்லைனே. இந்த ஆட்சி வந்து மணல் வச்சு தஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்குனே. மணல் வச்சு இல்லாதனால எல்லாம் அறுப்பு மாட்டுக்கு போகுது. தானே ஒரு நாளைக்கு 300 ரூபா ஆகுது இந்த மாட்டோட பராமரிப்பு. வருமானம் ஒன்றும் அதை பார்க்க முடியலனே. ஏதோ அந்த வண்டி மாடு பொழப்புனால ஏதோ ஒன்று மணல் வச்சு திறந்து விட்டாங்கன்னா ஏதோ அந்த வண்டி மாடுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இதுலேருந்து கரூர்லேருந்து வருதுண்ணே. கரூர்ல இருந்து நல்ல உயரம் நல்ல உயரண்ணே. நல்ல மாடு வேலைக்கு நல்ல மாடுண்ணே. நல்ல மாடு மண்ணடியில் எல்லாம் மாடு கேரளா போகுது. இப்போ மண் வியாபாரம் இல்லையா? ஆமாண்ணே மண் வியாபாரம் இல்லைண்ணே. இந்த ஆட்சி வந்து திறக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. திறந்தா நல்லா இருக்கும். வண்டி மாடு நல்லா விவசாயத்துக்குலாம் மாடு சார்ந்த மக்களும் நல்லா இருக்கும். மாடு இன்னும் இனப்பெருக்கம் கூட வருண்ணே. மணலடி இல்லாதனால மாடுங்க மழையும் குறையுதுண்ணே. ஆமா மழை இல்லாதனால விவசாயமும் இல்லை, தண்ணி இல்லை. ஏதோ இந்த ரீச்சு தந்து விட்டாங்கன்னா நாட்டு மாடு அழிய விவசாயம் குறையுது. ஆமா எல்லா மாடும் இப்போ கேரளா தானே போகுது. பராமரிப்பு வந்து காசு இல்லைண்ணே. ஒரு நாளைக்கு நம்பி வாழ்க்கை ஆமா ஆதாரம் எவ்வளவு பேருக்கு இருக்குன்னா வாழ்வாதாரம் ரொம்ப குறையுதுண்ணே. ஒரு ஊருக்கு எப்படியா இருந்தாலும் 50 ஜோடி மாடு இருக்குங்க. இப்ப மாடே ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு இருக்குது. ஆமா யாரும் வளர்க்க டெய்லி 300 ரூபா போகணும். இந்த மாடு திணிய வைக்கலாம் சேர்த்து 500 ரூபா வேணும்னு ஒரு ஜோடி மாடு. நமக்கு வருமானம் இல்லைண்ணே. அதனால எல்லாம் கொண்டு வந்து இங்க மணப்பாறையில் விற்கிறோண்ணே. சூழ்நிலை சரியில்லைண்ணே. சரி ரொம்ப
ஒன்றை தாண்டா அங்கே ஆட்டு சந்தை வரையும் தேடிக்கிட்டு வந்தேன். மாடு வித்தாச்சா விற்கல, வண்டி வேற ஒரு ஆள் வந்து கட்டிட்டு. அண்ணா இது வண்டி மாடா உழவு மாடாண்ணா? உழவு மாடு தாங்க. உழவு மாடு. விவசாயத்துக்கு வாங்கிட்டு போறீங்களாண்ணா? எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? இது வந்து இளமங்கலம் போது உடையார்பாளையத்துக்கு பக்கத்தில் இளமங்கலம். சரி. இதை மாதிரி எத்தனை காலம் வச்சிருக்கீங்கண்ணா? இப்போ தாங்க 2 காலமா. 2 முத வாங்குறீங்களா? இல்லை, இப்போதைக்கு வாங்கினது இப்போதைக்கு. சரி. 2 வாங்குவோம். என்ன எத்தனை வருஷம் இது உழைக்கணும்ண்ணா? இது வந்து சுமாராக ஒரு 15 வருஷம் உழைக்கும். 15 வருஷம். அதுக்கப்புறம் திருப்பி இங்கேயே கொண்டு வந்துருவீங்க? இங்கேயே அங்கே ஊருக்குள்ளேயே கொடுத்துக்கலாங்க. சரி. இது பல்லு எத்தனைண்ணா? ஒன்று பல்லு கட்டுறதுக்கு, ஒன்று பல்லு காணுங்க. சரி. எவ்வளோ சொன்னாங்கண்ணா? அது 1,25,000 சொன்னாங்க. நாங்கள் வாங்கினது 1,18,000 தான் வாங்கினோம். 1,15,000. 1,18,000. 1,18,000. இனி வண்டி வாடகைலாம் இருக்குல்லண்ணா? வண்டி வாடகையோட 1,22. ரேட்டு பரவாயில்லையாண்ணா? கொடுக்கலாமா? கொடுக்கலாம். இன்னைக்கு விலைப்படி கொடுக்கலாம். ஆமாம், நியாயமான மாடு நல்ல மாடு, நல்லா உழைக்கும், அதனால் வாங்கிட்டே அப்படின்னு. சரி. மணப்பாறை சந்தை வந்தால் ராசியாக இருக்கும். நல்லது. சரி. போட்டோ எடுக்கிறாரு. போட்டோ எடுத்து போட்டுவிட்டா மாடு விலகி போட்டோ எடுத்துருவா. இப்போ விலையை 65,000 சொல்லிருப்போம். அண்ணா இது பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்? பல்லு போடுறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகும். ஜோடி எவ்வளோண்ணா சொல்றீங்க? 65,000 சொல்கிறேன். 65,000 தெரியும். நீங்கள் வியாபாரி அண்ணா? ஆமாம், வியாபாரி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? நத்தத்தில் வந்து கொண்டாந்துருக்கோம். நத்தம். சரி. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா ஜோடி? 60 ரூபா கொடுத்துடலாம். 60,000. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பர் 99 43 820 764. இது மாதிரி கண்டு எத்தனை ஜோடி உங்கள்கிட்ட வாங்கலாம்? நத்தம் வரணும். ஃபோன் பண்ணிட்டு வரணும். சரி. ஐடி என்ன ஐடி? கங்கையும் காலை எத்தனை பல்லுண்ணா? 4-2. இது வண்டி மாடா உழவு மாட்டாங்க? வண்டி உழவு எல்லா பழக்கம் 2 பழக்கி வச்சிருக்கீங்க. ஆமாம். நீங்கள் வியாபாரி அண்ணா? அல்ல. ஆமாம், வியாபாரி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? மாடு மணப்பா தோரங்குச்சி. ஜோடி எவ்வளோண்ணா சொல்றீங்க? 1,20 சொல்லி 1,15 முடிவு சொல்கிறோம். சரி. எவ்வளோ கேள்வி இருக்கு? 1,10 வரைக்கும் கேள்வி. ஒரு 5 ரூபாய்க்காண்டி காலில் இருந்து நிற்கிறீங்களா? ஆமாம். வித்துட்டு தான் போகணும் இருக்கீங்களா? போகணும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை காலம் வாங்கலாம்ண்ணா? எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். எத்தனை காலம் வேணாலும் எடுத்துக்கலாம். தோரங்குறிச்சி வரணும். ஆமாம். சரி. நீங்கள் வியாபாரி? தோரங்குச்சிந்து உள்ள எண்டப்புலி. சரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 90 47 85 86 77. நீங்கள் வாரம் மணப்பாறை பொள்ளாச்சி எல்லாம் சொல்லி போகிறோம். இங்கே வந்தாலும் பார்த்துக்கலாம். செவ்வாய்க்கிழமை பொள்ளாச்சிலையும் பார்க்கலாம். சரி. இது பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும். நம்ம வண்டி மாடு உழவு மாடு தேவைக்கு தக்கன பழக்கணுமா? சரி. இது ஜோடி எவ்வளோன்னு சொல்றீங்க? ஜோடி 70 ரூபா. 70,000. நீங்கள் வியாபாரி அண்ணா? இல்லை, விவசாயி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? புதுக்கோட்டை. சரி. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா?
65 கொடுக்கலாம். 65,000ன்னா விட்டுருவீங்க. இந்த மாதிரி வேறு கண்டு வச்சிருக்கீங்களாண்ணா? இருக்குண்ணா. புதுக்கோட்டை வந்தால் வாங்கிடலாமா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 90 80 68 70 17. சரி. என்ன காலை பல்லு எத்தனைண்ணா? 2 பல்லு போடலாம். சரி சரி. இது வண்டி மாட்டுக்கா உழவு மாட்டுக்கா? வண்டி மாடு. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? சிறுவாலையில் இருக்கு. சிறுவாலை. சரி சரி. ஜோடி எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? 1 ரூபா சொன்னோம்னே. 1,00,000 ரூபா. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 85 ரூபாய்க்கு கேட்குறாங்க. கொடுக்கலையா? கொடுக்கல. ஒரு 90,000 எதிர்பார்க்குறீங்களா? 90 வந்தால் விட்டுருவீங்க. சரி சரி. நீங்கள் வியாபாரி? ஆமாண்ணே. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 99 94 18 03 63. இந்த மாதிரி எத்தனை ஜோடி உங்கள்கிட்ட வாங்கலாம்ண்ணா? எவ்வளோ மாடு வேணுமோ வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். வந்தால் வாங்கிக்கலாம். அண்ணா இது பல்லு எத்தனைண்ணா? கடை ஏறின மாடு தான். கடை ஏறின மாடு தான். சரி. இது வண்டி மாடா உழவு மாடாண்ணா? வண்டி மாடு. வண்டி மாடு. ஜோடி எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? 170 சொல்லி 165 வந்தால் கொடுப்போம். 1,65,000. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? விருத்தாச்சலம். இந்த மாதிரி காலை எத்தனை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள்? 4 காலை ஏற்ற 2 கொடுத்துட்டா 2 இருக்கும். சரி. நீங்கள் வியாபாரி? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 97 51 19 07 57. எப்போவும் உங்கள்கிட்ட ஒரு 3 ஜோடி வாங்கலாம். அண்ணா காலை பல்லு எத்தனைண்ணா? இது அவ்வாறு பண்ணுண்ணா. 4 பல்லு. ஏன்னா இது வண்டி மாடா உழவு மாடாண்ணா? வண்டி ஓட்டுற மாடு. வண்டி மாடு. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? எங்கேருந்து கொண்டு வந்தியா? மயிலாடுதுறை. மயிலாடுதுறை. ஜோடி எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? 90 ரூபா சொன்னேன். 90,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? நீங்கள் எவ்வளோ இருந்தால் கொடுப்பீங்கண்ணா? நீங்கள் எவ்வளோ இருந்தால் கொடுப்பியா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 98 94 54 81 0. இந்த மாதிரி காலம் வேணால் உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வாங்கிக்கலாம். அப்படியே நான் இடத்தையும் எடுங்க.
அண்ணா ரெண்டு காங்கையும் காலை வாங்கியிருக்கீங்களா? ஆமாண்ணா. எந்த ஊருக்கு கொண்டு போறீங்கண்ணா? தஞ்சாவூர் மாடு. தஞ்சாவூர். ஆமாம். இது பல்லு எத்தனை? விற்கிறது கொண்டு வந்துருக்கோம். விற்க கொண்டு வந்திருக்கீங்களா? பல்லு எத்தனை? இது வந்து கடை சேர்ந்து 2 வருஷம் ஆகுதுண்ணா. சரி, என்ன எத்தனை வருஷம் உழைக்கணும்? உழைக்கணும் அது ஒரு 5-6 வருஷம் உழைக்கும். 5-6 வருஷம். அதுக்கப்புறம் ஏஜ் அவுட் ஆயிரும். ஜோடி எவ்வளோன்னு சொல்றியா? ஜோடி என்னண்ணா இந்த வாரம் இடுப்பு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் போகுது. எவ்வளோ கேட்டாங்க? 1,40,000 வாங்கினேன். 1,20,000 தான் கொடுத்து 20,000 லாஸ். சரி, 20 ரூபா கை பிடித்தோம். வண்டி வாடகை. ஆமாம். நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? இல்லைன்னா ஒரு 30 ரூபா எதிர்பார்த்தேன். 10 ரூபா போனாலும் பரவாயில்லன்ட்டு. இழுப்பு ஒன்றும் இல்லை. 1,30,000 வந்தால் கொடுத்துருவீங்களா? தான் கொடுத்துருவாங்க. சரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 9626750605. இந்த மாதிரி வேறு காலை கிடக்காங்க? வேறு காலம் இருக்குண்ணே, நம்மள்ட்ட கான்டாக்ட் பண்ண எடுத்துக்கலாம். வந்தால் வாங்கிக்கலாம். நம்ம ஆடு சேல்ஸு, மாடு கண்டுபிடி பசங்க எல்லாமே உண்டு. சரி. வாங்க மாட்டேன்டாரா? என்னமோ இது 30 ஒன்றாத அரிச்ச மாடு பிடிச்சாரு நீ கலப்புற விலைக்கு நான் ஒரே மாட்டை பாட்டு வரமே ஐயா. நீ மாட்டை மட்டும் சேருமான பாட்டு வா. என்ன இது வண்டி மாடா உழவு மாடா? வண்டி மாடுங்க. வண்டி மாடு. பல்லு எத்தனை? பல்லு 2 பல்லு. ஜோடி எவ்வளோன்னு சொல்றியா? ஜோடி 1,20,000 ரூபாய்க்கு. 1,20,000. 20,000. நீங்கள் வியாபாரி என்ன? வியாபாரி தான். எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? திருவோணம். திருவோணம். சரி. இந்த மாதிரி எத்தனை காலை வச்சுருப்பீங்கண்ணா? இது 4 காலையில் 2 காலை கொடுத்தாச்சு, 2 காலை இருக்கு. சரி. இது எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 1,15,000 கொடுப்பேன். 1,15,000. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் 8438 05 1389. இந்த மாதிரி காலை வேணால் வாங்கிடலாம். இந்த காலம் இந்த காலம் சரி சரி. அது எதுக்கு அன்னைக்கு போன நிலை வந்து அதை விட சென்னைக்கு அத்தனை பேர் இருக்கிறது என்ன நான் சொல்றேங்க.
நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க அதுக்கு சொல்லுவீங்க, சரி சொல்லுவீங்க, அதெல்லாம் நடக்காது. நான் சொல்றேன் கேளுங்க, அதுக்கு அவர் உரப்பா இருக்கிறாரு, நீங்க எவ்வளவு சிரமப்படுறீங்க. அவர் உரப்பா இருக்கிறாரு. சொல்லி நான் சொல்றேன் கேளு, மாத்தி போட்டா வந்து பிடிக்கூடாது. பாண்டி என்னைக்கு அன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு விலை உண்டு, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க. அண்ணா நீ அதையும் விடுனா, அந்த கூலி நாளையும் விடுனா. கூலி நாளையில தான் வந்து கோட்டை கட்டுறது கேட்டு போச்சு. போய் 10 ஏக்கராங்க காடு வாங்கிடுறாங்க கூலியில தான். நான் சொல்றேங்க, ஒரு வாரம் சொல்றேங்க, இதுல இதை வேணா கழிச்சு கொண்டு வா. அது கம்மினா வேண்டாம், விடுங்க இருக்கட்டு. இல்ல சொல்லிடுறேன், அது வேண்டாம், அது வேண்டாம். நான் சொல்றேங்க, அது விக்காட்டி போது வீடு போனா வித்து போய் வேண்டாம். காடு கொடுக்கறேன், கொடுக்கறதுக்கு தானே ஒன்று வந்துருக்கு. அண்ணா நீ பயந்துக்க வேண்டாண்ணா, நான் தான் தானே. அவர் ஒருத்தர் நம்பிய நான் மாடு வாங்கிட்டு வந்தேன். அவர் ஒருத்தர் நம்பிய நான் மாடு வாங்கிட்டு வந்தேன். இல்லைன்னா வேண்டாம் வண்டி நீங்க போய்க்கு வேண்டாம். நான் சொல்றேன், பாண்டி என்னைக்கு தான் வேலை உண்மையாலுமே இல்ல முருகா கிடைக்கல. ஆனா இல்ல ஒருபாடு மாத்தா இல்லாம இருந்து அவ்வளவு தூரம் ஓடியாட மாட்டேன். இருக்கிறாங்க, அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றேன் ஒரு சம்சாரி என்ன சொல்லி கட்டலாம். வாங்கி 4 என்னண்ணா 4 புல்லா? ஆமாம் 4 புல்லு. சொன்னது 40 ரூபா சொல்கிறேன். நான் 30 ரூபா கேட்குறேன். 1,40,000 2 பல்லுனா கொடுக்கலாமா? கொடுக்கலாம். 4 பல்லுனா 1,30,000 தானா? 1,20,000 தான் கொடுக்க முடியும். ஆமாம். எங்கேருந்து வாங்க வந்தீங்கன்னா? நான் பட்டுக்கோட்டையா ஒரு பொள்ளாச்சிலேருந்து இங்கே வந்திருக்கீங்களா? சரி. இது எவ்வளவு குடிச்சிய? எதுனா இப்போ அது கொடுக்கல, அது ரிட்டர்ன் வந்துருச்சு. இது ரெண்டு கிடாரி கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாம் சார். காங்கேயம் கிடாரி. காங்கேயம். எத்தனை ஈத்துனா இது? இது வந்து 3வது இருக்குது சார். 3,000. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இந்த தேராவூர் மட்டும். எவ்வளோண்ணா சொல்றியா ரெண்டும்? 90,000 சொன்னேன் சார். 90,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 80 ரூபாய்க்கு கேட்குறேன் சார். கொடுக்கல. சரி, ஒரு 85,000 வரணுமா? ஆமாம் சார். 85 வந்தால் கொடுத்துருங்க. ஆமாம் சார். ஒரு ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். நம்பர் 97 51 74 59 61. எத்தனை கிடாரி உங்கள்கிட்ட வாங்கலாம்? நம்மகிட்டலாம் 50 கிடாரி கூட வாங்கலாம். வாங்கலாம். நாட்டு கிடாரி. நாட்டு கிடாரி வந்தா வாங்கி வந்தால் வாங்கலாம். வந்தால் போட்டு சரி. இது காங்கேயம் நாட்டு கிடாரியா? ஆமாம். சரி, எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இன்னும் கண்டு போடலை. 2. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 50,000. 50,000.
எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 45 ரூபாய்க்கு. நீங்கள் எவ்வளோ கொடுப்பியா? மேலே வந்தால் கொடுத்தா 47 ரூபாய்னா கொடுப்போம். 47,000. நீங்கள் வியாபாரியாண்ணா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? கொட்டாம்பட்டி பகலாம்பட்டி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 96 55 13 93 65. இந்த மாதிரி கிடாரி வேணா உங்கள்கிட்ட வாங்கி ரெண்டு நாட்டு கிடாரியா? 2 நாட்டு கிடையாது சார். சரி. சென்னை பிடிக்க எவ்வளோ நாள் ஆகும்ண்ணா? இன்னொரு 6 மாதம். 6 மாதம் ஆகும். 2 கிடாரி எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 2 65 ரூபா சார். 65,000. நீங்கள் வியாபாரியாண்ணா? வியாபாரி எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? ஒரு 55 ரூபா இருக்கும். 55 எதிர்பார்க்குறியா? அது என்ன? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 78 ஆ 25 ஆ 07 ஆ 07 39 சரி. 58. இது மாதிரி எத்தனை கிடாரி வாங்கலாம்ண்ணா உங்கள்கிட்ட? உங்கள்கிட்ட 10 ரூபா. வாங்கலாம். பொள்ளாச்சி வந்தால் வாங்கி ஆர்டர் எடுத்து கொடுக்குறதா 65 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 55 ரூபாய்க்கு கேட்டு கொடுக்கலாம். 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 55 ரூபாய்க்கு கேட்டு கொடுக்கலாம். ஒரே என்ன பார்க்கலாம். மாட்டை பார்க்கலாம். கிடையாது நல்லா கிடையாது. 51 இந்த வளர்ப்புக்கு நல்லா கிடையாது. என்ன சொன்னீங்கன்னா ரெண்டு பல்போல்ல சொல்லிட்டல அப்படி பிடிச்ச ஓட்டி பாருப்பா. காசு வாங்க 51,000 செலவோட விடு. என்ன விலை இது? கைத்த விடு. ஓட்ட முடியாது. 55 ரூபா கட்டில 52,000.